எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீன ராசி அன்பர்களே, நிகழக்கூடிய விசுவாவசு வருடம், ஏனென்றால் வருடம் துவங்கித்தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். 14/4/2025 முதல் அடுத்து 2026 ஏப்ரல் வரை இந்த விஸ்வாவசு வருடம் என்பது இருக்கும். இந்த விஸ்வாவசு வருடம் என்பது உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சனி பகவான் அங்கேயே அந்த பெயர்ச்சி என்பது இருக்கும். அந்த ராசியில் சனி இருக்கும்போது அற்புதங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எப்படி சுபத்துவத்தை அதிகரித்துக் கொள்வது? சரி, சனி பகவான் இங்கு இருக்கிறார், குரு மற்ற கிரகங்களை வைத்துத்தானே பலன் என்றால், ஆம், அப்படித்தான். ராகு கேது ராசியில இருந்து ராகு ஏதோ ஒரு அலைச்சல், மன சஞ்சலம், பெரிதாய் எதிர்பார்த்து ஏதோ வருகிறது. இதுவரை கடந்த பல காலங்களில வராதது இப்போது வருகிறது. ஆனாலும் கூட தேவை அதிகரித்திருக்கிறது, நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் போதவில்லை என்று இருக்கக்கூடிய நிலையில சனி பகவான் இப்போது என்ன சொல்ல போகிறார் இந்த விஸ்வாவசு வருடத்திலே? விஸ்வாவசு வருடத்திலே விஸ்வத்திற்கு, அதாவது உலகத்திற்கு தேவையானவற்றை எல்லாம் தரும். இந்த கந்தர்வர்களினுடைய அதிபதி என்றே சொல்லலாம், அல்லது நாயகன் என்றே சொல்லலாம். விஸ்வாவசு என்றால் இந்த பெயர் சமஸ்கிருதத்தில. ஆகையினால இது தேவையான அனைத்தையுமே தரும். அதே சமயத்துல எப்படி தரும், அல்லது சில நிலைகளில எது நமக்கு வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த பதிவில பார்ப்போம். மீனம் ராசி என்பது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி முடிய மீன ராசிக்குள் இருப்பீர்கள். இந்த வருடத்தில கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும்போது ராகு மற்றும் கேது பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவான் 29 மார்ச் 2025 உங்களுக்கு ஜென்மச்சனியாக வந்து இப்போது பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய வக்ர நிலையும் இந்த வருடத்திலே, இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சனி பகவானுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது சிறப்பு தான் இருக்கிறது. குரு பகவான், உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கு இருக்கிறார் என்றால் தற்சமயம், அதாவது 1-2 மாதங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருப்பார், 4ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். ஆகையினால இப்படித்தான் முக்கிய கிரகங்கள் என்ற அந்த கிரகங்களினுடைய கோச்சார நிலை என்பது இருக்கிறது. பொதுவிலே எந்த விஷயத்திலும் சற்று கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதிகப்படியான டென்ஷன், மன நிலையில ஒரு தடுமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வருவது நல்லவையாய் வரும் என்ற தெய்வ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மேலும் நிலைமைகள் தானாக மாறி முன்னேற்ற படியை மெதுமெதுவாக தரும். வீண் செலவை நிச்சயமாக குறைக்க வேண்டும். கைப்பணத்தை தேவையில்லாத இடங்களிலே முதலீடு செய்து சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஜென்மச்சனியில இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில நான் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்னவென்றால், இதுவரை ஏதோ தப்போ தவறோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த தவறிலிருந்து இப்போது முழுவதுமாக வெளிவந்து விடுவது சிறப்பு. உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, அல்லது தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய பங்குதாரருக்கோ, பார்ட்னருக்கோ, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ ஏதோ ஒரு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ செய்திருந்தால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட, அப்படி முடிந்தால் சொல்லி மன்னிப்பு கேட்பது என்பது சனி பகவான் தரக்கூடிய பரிகாரமாக அமைந்து வெற்றிக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்லாமல் இதனுடைய மகத்துவம் என்னவென்றால், நல்ல விஷயங்கள், வீடு, மனை, வாகனங்கள் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் ஒரு செலவு தர வேண்டும், அந்த செலவின் மூலமாக உங்களை ஓட வைத்து உழைக்க வைக்க வேண்டும். இதுதான் சனி பகவானுடைய நோக்கம். இப்போது நல்லவர் யார், கெட்டவர் யார் என்று தெரியும். உண்மையோடு உள்ளன்போடு பழகுங்கள். உங்களுடைய இல்லத்திலே பெற்றோர் பெரியோர் இருக்கிறார்கள், மூத்தவர்கள் இருக்கிறார்கள், வயதிலே முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நன்றாக பார்த்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். ராசியிலே இருந்த கேது 12ஆம் இடத்துக்கு செல்வது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும். ஆகையினால மனக்கலக்கம் வேண்டாம். அதனால்தான் 100க்கு 70 மார்க் என்று இந்த வருடத்திற்கு தந்திருக்கின்றேன். அதற்காக உழைக்காமல் அதிர்ஷ்டம் வரும், கூரையை பீத்துக் கொண்டு கொட்டும் என்று இப்போது கான்கிரீட் கூரையிலே ஓட்டை போட்டிருந்தீர்கள். வெயில் காலத்திலே வெயிலும், மழை காலத்திலே மழையும் வந்து வதைக்கும். இதையே நீங்கள் நேரடி பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும்.
ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும், மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோர் உங்களுடன் இருப்பவர்கள், உங்களோடு வயதிலே குறைந்தவர்களுக்கு கூட உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும், உபசரிப்பு தன்மை என்பது இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடு என்பது மிகப்பெரிய உயரத்தை தரும். திருமண வயதில இருக்கிறீர்கள், திருமணம் இதுவரை நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக திருமணத்திற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. மேலும் இல்லத்தை எப்போதுமே சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தூய்மையான இடத்துல இருள்படியாமல் இருக்க வேண்டும், கரைபடியாமல் இருக்க வேண்டும், வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய வீட்டிலே இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தூய்மையான இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் நல்லொருளை தருவார், லக்ஷ்மி கடாட்சத்தை தந்து விடுவார். லக்ஷ்மி கடாட்சத்திற்கும் சனி பகவானுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. ஆகையினால் சில சொகுசுகளை அனுபவிக்க வேண்டும் என்று இப்போது நினைத்தீர்கள் என்றால், இந்த வருடத்தில மே மாதத்தின் மத்திய வாக்கு துவங்கி 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து விடுவார். இந்த குரு பகவான் அங்கு இருக்கும்போது சற்று சுகங்களை, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். குருவினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில இருக்கிறது. சனி பகவானுடைய பார்வையும் 10ஆம் நிலையில இருக்கிறது. இதுதான் சூட்சுமமாக நான் சொல்றேன். பார்வை, இரு பார்வைகள் இருக்கிறது. ஆகையினால அந்த தொழில் நிலைகளிலே லாபத்தை அதிகரிப்பதற்கு குருவினுடைய பார்வையும், கூடுதல் உழைப்பு எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நிச்சயம் வெற்றிகளை தரும். ஆனால் 100 ரூபாய்க்கு உழைத்தீர்கள் என்றால் ஒரு 99 ரூபாய் வரும். ₹1 சற்று குறைந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர லாபம் இல்லாத நிலையெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வீடு சார்ந்த இஎம்ஐ கடன் இருக்கும், அல்லது கடன் வாங்கி வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது செய்யுங்கள். வாகன விஷயங்களை சரியாக வைத்திருப்பது, வாகனத்திற்கு உரிய அரசு அனுமதிகளோடு இருப்பது என்பது மிக முக்கியம். இதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது அயன சயன போகங்களில மிக கவனமாக இருக்க வேண்டும். அயனம் என்றால் பயணம். வெளியூர் பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய லாபம் ஏற்படுவதற்கு, வெளியூர் வெளி மாநிலம் மூலமாக, வெளி மொழி வெளி மதத்தினர் மூலமாக லாபங்களை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது. அதே சமயத்துல இந்த ராகு கேதுக்கள் நிலையில இந்த விபரீத ராஜயோகம் என்று சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மனநிலையை கெடுத்துக் கொண்டிருந்த ராகு ஜூன் மாதம் 2024 துவங்கி இந்த விஸ்வாவசு வருடத்தில, இந்த விஸ்வாவசு வருடம் முழுக்க 2026 ஏப்ரல் வரையும் கூட அங்கு இருந்த 7ல் இருந்தவர் 6க்கு வந்து விடுவார். ஆகையினாலே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவினால் அப்படி ஒரு பெரிய தொல்லைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கடன், நோய், எதிரி போன்ற விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உடனிருந்தே கெடுக்கக்கூடிய சூழ்நிலை. எதிரி யார் இருப்பான்? உடனேயே இருப்பான். அதாவது நீங்களே உங்களுக்கு எதிரியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது உங்களுடைய தீய பழக்கமாக இருக்கும். அதிலிருந்து வெளிவர வேண்டும். தொழில்களிலே கூடுதல் வேலை பளு, மன அழுத்தம், அலைச்சல் இருந்தாலும் கூட உதவிகள் கிடைக்கும். நீங்கள் அன்பாய் அக்கம் பக்கத்திலே பழகுவது, உற்றார் உறவினரோடு பழகுவது, உங்கள் இல்லத்து மூத்தோர், பெற்றோர் பெரியோரோடு பழகுவது, அண்ணன் அக்காலோடு பழகுவது, இவையெல்லாம் ஏற்றத்தை தரும், நல்ல மன மாற்றத்தை தரும். ஆகையினால் இவை சிறப்பை தரும். தெய்வ நம்பிக்கை இருக்கட்டும். தெய்வ நம்பிக்கையோடு கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய இல்லத்து பெரியவர்களை மதித்து நடப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். அவர்கள் எந்த நாளும் உங்களுக்கு அரவணைப்போடு இருப்பார்கள். குழந்தைகளோடு அன்பாக பேச வேண்டும், முகத்தை இனிமையாக சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். சனி பகவான் எப்போதுமே இந்த ஜென்ம சனிக்கு வரும்போது உங்களுடைய மனதை அசைத்து பார்ப்பார். மனதை அசைத்து அல்லது ஏதேனும் ஒரு வேலை, சித்து வேலை செய்து உடல் நலத்திலே ஒரு சிறிய சோதனையை தந்து மனக்கலக்கத்தை உண்டு பண்ண பார்ப்பார். ஆனால் அதிலிருந்து வெளிவருவதற்கான தெம்பும் தைரியம் நிறைத்துக் கொள்ளும் போது எளிதிலே வெற்றி. அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, ஞாயிற்றுக்கிழமைகளிலே முடிந்தால் சூரியனுக்கு ஏதேனும் ஒரு பூஜை, சூரியனை பார்த்து ஒரு வணக்கம். உடல் உழைப்பு என்பது எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, உரிய நேரத்திலே தூங்குவது, உணவு 4ஆம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவான் இந்த மே மாதம் மத்திய வாக்கு முதல் இந்த விஸ்வாவசு வருடம் முழுவதும் அங்குத்தான் இருப்பார். இருந்தாலும் அவ்வப்போது 5, 4 என்ற மாற்றம் இருக்கும். முன்பின் இருந்தாலும் கூட
அந்த 4 மற்றும் 5ஆம் இடத்து மத்தியில் இருந்து அவர் பலன் தரக்கூடிய அந்த அமைப்பு, கஸ்பல் பாயிண்ட் என்று சொல்வார்கள், கிட்டத்தட்ட அங்குதான் இருப்பார். அதனால் 4 என்றே எடுத்துக்கொண்டு பலனை வைத்துக் கொள்ளும் போது வாகனங்களிலே வீடு வாங்குவது, வீடு மராமத்து செலவு, ஆகினால்தான் வீடை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்று சொன்னேன். ஆரோக்கியத்திலே ஏதேனும் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உடனடி மருத்துவம் செய்வது, அதை ஏதோ ஒரு குருட்டாம்போக்காக ஏதோ ஒன்றை சாப்பிட்டால் இது சரியாகிவிடும் என்று கை வைத்தியம் செய்கிறேன் என்று முரட்டு வைத்தியம் செய்கிறேன் என்றெல்லாம் செய்யக்கூடாது. எது சரியாக வருமோ, எந்த வைத்திய முறை என்று மருத்துவர்கள் சரியான மருத்துவத்தை தருகிறார்கள். மருத்துவர் சரியான மருத்துவத்தை தருகிறார்கள் என்ற காரணத்தினால் ஏதோ உங்களுக்கு தெரிந்த இலை தழைகளை சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று நினைக்கும் அளவிற்கு மனிதனுக்கு அறிவு இருக்கும். சனி பகவான் உடைய ஏழை சனி காலத்தில் அந்த அறிவு சற்று நமக்கு வேலை செய்யாமல் மழுங்கக்கூடிய சூழ்நிலை. ஆகினாலே நல்லவர்களுடைய ஆலோசனையை வைத்துக் கொள்ளும் போது யாரையாவது ஒருவர் கைவிட மாட்டார் என்று நம்ப வேண்டும். அது உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவர், மனநிலை சரியில்லை என்றால் இல்லத்தில் உள்ள பெரியோர்கள், பொருளாதார நிலை என்றால் உங்களுடைய உற்ற நண்பர்கள், உறவினர்கள், உங்களோடு பெரியவர்கள், அல்லது உங்கள் வீட்டில் உங்களோடு வயதில் சிறியவர்களிடம் கூட நல்ல உங்களோடு இல்லத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிப்பது வெற்றியை தரும். இது உறவுகளுக்குள் ஒரு பிரிவை ஏற்படுத்தி இந்த ஜென்மச்சனி காலத்துல ஒரு சிக்கல் ஏற்படும். அந்த சிக்கலை எல்லாம் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் வெற்றி. மருத்துவம் நிச்சயமாக கிடைக்கும். மனைவிக்கு ஆரோக்கியத்தில இருந்த குறைபாடுகள் மெல்ல நீங்கிவிடும். மனநிலையில் இருந்த தடுமாற்றம் கூட மாறும். ஆகையினாலே உங்களுடைய இப்போது குருவினுடைய அந்த குரு பார்வை என்பது திருமணம் சார்ந்த விஷயத்துல ஓரளவிற்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட நீங்கள் பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய அந்த பார்ட்னர், உங்களுடைய வாழ்க்கை துணை, அவருக்கு குருபலம் இருக்கும் போது வாழ்க்கை வெற்றியாகவே அமையும். உடல் நலம், தாயினுடைய உடல் நலத்திலே முன்னேற்றம் என்பது இருக்கும். வீடு வாங்கக்கூடிய அல்லது வீட்டிலே கடன் இருந்தால் அதை மெல்ல கட்டி முடிக்கக்கூடிய முயற்சி எடுத்தால் அது வெற்றியிலே முடியக்கூடியதாக இருக்கும். வழிபாடு என்றால் சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு, இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, இதனோடு கூட மனதை எப்போதுமே சந்தோஷமாகவும் இந்த இருப்பது போதும் என்ற நிலையில் இருக்கும்போது வெற்றி தரும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.